இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருச்சி மண்டல ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ்ய துவார் என இந்தியில் பெயரிடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு ஆங்கிலத்தில் கேட்வே ஆஃப் டியூட்டி என்றும் தமிழில் கடமையின் நுழைவு வாயில் என்றும் பொருள். ஆனால் கல்வெட்டில் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மும்மொழிகளும் கர்த்தவ்ய துவார் என்ற இந்தி சொல்லே பயன்படுத்தப்பட்டிருப்பது தமிழகத்தில் கடும் எதிர்ப்பலையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்றாலும் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக உள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது இந்தியில் பெயர் பலகை வைத்திருப்பது புறவாசல் வழியாக இந்தியை திணிக்கும் முயற்சி என்று குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து பாஜக அரசு இந்தி திணிப்பில் எல்லை மீறுகிறது, உடனடியாக தமிழ் பெயரை சேர்க்க வேண்டும், இல்லையெனில் தமிழ் மக்களின் கோபத்தை உணர்வார்கள் என்றார். மதுரை MP சு. வெங்கடேசன் உள்ளிட்டோரும் கடுமையாக விமர்சித்தனர். இந்த எதிர்ப்பின் உச்சமாக திருச்சி மாநகர மேயர் அன்பழகன் தலைமையிலான திமுகவினர் ரயில்வே அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கல்வெட்டில் உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் பூசி அழித்தனர். இந்த செயல் வீடியோவாக சமூக வலைதளங்களில் வைரலாகி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போராட்டத்தில் தமிழ் திருச்சி, இந்தி இல்லை என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டம் மற்றும் அரசியல் அழுத்தத்தின் விளைவாக தற்போது ரயில்வே நிர்வாகம் இந்தி எழுத்துக்களை நீக்கியுள்ளது. கல்வெட்டில் இந்தி பகுதி அகற்றப்பட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் கடமையின் நுழைவு வாயில் கேட்வே ஆஃப் டியூட்டி என்று மாற்றப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.